சொந்த அப்பாவையே உள்ள விட மாட்டேன்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு பேருக்கு போறேன்னாங்க, ஒய்ஃப் பேருக்க போடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ரிலேஷனுக்கு சேர்ந்து அந்த பணத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன அவாய்ட் பண்ணி விட்டு எனக்கு தெரியாமையே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருக்கு தெரியாமல் இங்கே வரமாட்டாங்க. பொறுப்பாளருக்கே நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க இங்கே இல்லாமல் எப்படி இருப்பாங்க? 41 குடும்பத்தில் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நைட்டு இல்லை, வரல, அப்படி எதுவும் போகல அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வராதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இந்த அமௌண்ட் வந்தோடனே பல பேர் பல விதம் பண்ணிட்டாங்க. இந்த அமௌண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது அனாதாரத்துக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலான்ட்டு தான் வந்திருக்கு. இப்போ சார், நான் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஜம்பை கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய மகன் 27ஆம் தேதி கரூர் மாவட்ட பேரணியில் இறந்துட்டார். அவருடைய இதுக்காக இங்கே வந்தேன். ஆனால் சொந்த அப்பாவையே உள்ள விட மாட்டேன்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கட்சியில் இந்த அமௌண்ட் வந்த உடனே என் வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு பேருக்கு போகிறேன்னாங்க, ஒய்ஃப் பேருக்க போடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ரிலேஷனுக்கு சேர்ந்து அந்த பணத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன அவாய்ட் பண்ணி விட்டு எனக்கு தெரியாமையே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரியா கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. 16 வருஷம் குழந்தை இல்லை, 16 வருஷங்கிறது குழந்தைய பிறந்தது. பையனுக்கு 5 வயசான பிறகு ஒய்ஃபுக்கு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3 மாத அளவில் ஒரு ஃபேமிலி பிரச்சனையில் கொஞ்சம் வெளியில் தங்கள் வேலையில் இருக்கிறதுனால இப்போ வேற மாதிரி இது பண்ணி அந்த பணத்தை அவங்க அபகரிக்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன வெளியில் அனுப்பிச்சி விட்டு வீட்டுக்கே வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அங்கேயே நியாயமாக சொல்லி பார்த்தா கேட்கல. சரி, தலைவர்கிட்டயே சொல்லலாம், நேரடியாக சொல்லலான்ட்டு இங்கே வந்தோம்னா உள்ளே கட்சிக்காரர் கூட எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நைட்லேருந்து நான் நேற்று நைட்டே வந்துட்டுங்க. இங்கே இது தனியாக ட்ரெயின் பிடிச்சி தான் நான் வந்தேன். பஸ் பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டு இங்கே வந்தேன். நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரும் உள்ளே அலோடு பண்ணுறதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. என் பேர் கந்தசாமி, என் பையனுடைய பேர் மோகன். இறந்தவர். பையனுக்கு 19 வயசு. பவானிங்க, ஈரோடு மாவட்டம். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க, கேஎஸ்ஆரில் செகண்ட் இயரு. அம்மாவோட அக்கௌண்ட்டில் என்னை கேட்டாங்க, அம்மா பேருக்கே போடுங்க, ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டேன். இப்போ அமௌண்ட்டு சேர்ந்த உடனே வந்த உடனே நம்மளை இது பண்ணுறாங்க. அவங்க ரிலேஷன் பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முறையிடலான்னு வந்திருக்கேன். கட்சியார்கிட்ட சொன்னாலுமே பார்க்கலாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது மாவட்டத்தினுடைய செயலாளருக்கு தெரியும், இங்கே கூட்டிகிட்டு வர்றது தெரியும். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருக்கு தெரியாமல் இங்கே வரமாட்டாங்க. பொறுப்பாளருக்கே நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க இங்கே இல்லாமல் எப்படி இருப்பாங்க? 41 குடும்பத்தில் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நைட்டு இல்லை, வரல, அப்படி எதுவும் போகல அப்படிங்கிறாங்க. இது என்ன இது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மகன் இறந்து இவர்கிட்ட முறையிடுறதுக்கே நமக்கு அனுமதி இல்லைங்கிற போது அடுத்தவங்க இது பண்ணுறாங்களேன்னு தான் எனக்கு வருத்தம். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வராதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இந்த அமௌண்ட் வந்தோடனே பல பேர் பல விதம் பண்ணிட்டாங்க. இந்த அமௌண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது அனாதாரத்துக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலான்ட்டு தான் வந்திருக்கு. இப்போ அப்போவாது குடும்பம் ஒழுங்காக இருக்கலாம், நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா கண் பார்வை தெரியாதவளை 13 வருஷம் வச்சு காப்பாற்றிருக்கேன். இப்போ இந்த அமௌண்ட்டு வந்த உடனே, பணம் வந்த உடனே அவங்க போராடி இது பண்ணுறாங்க. அது நியாயமில்லை. அதனால் அந்த பணமே வேண்டாம், தலைவர்கிட்டே சொல்லி அந்த பணத்தை நீங்கள் வேறு யாருக்காவது அனாதாசிரமத்தில் கூட சேர்த்திடுங்க, நான் குடும்பத்தை பழையபடி என்னுடைய கூலி வேலை செஞ்சு கூட நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடையிறலான்ட்டு தான் வந்தேன். ஆனால் அதுக்கு உள்ள அனுமதி தர மாட்டேங்கிறாங்க.
இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். விஜயை பார்க்க என் மனைவியை சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்திருப்பதாகவும் பெத்த அப்பா என்னை கூட்டி வரவில்லை என்று கூறியிருந்தார். ஹோட்டல் வாசலிலேயே காத்திருந்தார். தொடர்ந்து அவர் எடுத்து வந்த தனது மகனின் இறப்பு சான்றிதழை காட்டிய பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.